ஆதி முதல் அந்த முடிவு இல்லாதானாய் அனைத்துயிர்க்கும் உயிராகி ஆண் பெண் இல்லானாய் ஓதி முடியாத சக்தி ஊமையாகி ஓங்காரமதில் தோன்றி உலகுக்கெல்லாம் நீதியாய் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் செய்து நிர்மலமாம் அரசனார் மூவர்வாதம் பாதமடி தொழுது கரிமுகனைப் போற்றி பல கோடி அண்ட பிண்டம் காப்புதானே. அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய இந்த வர்மக்கலையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் மிருக வர்மம். இன்றைய தினம் இந்த மிருக வர்மத்தில் முயலுக்கு உண்டான இந்த வர்மத்தை செய்து காட்டி அதை எப்படி நாம் ஒரு செயலுக்கு வைக்க முடியும் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்டித்தரேன். இது முயலை நாம் அந்த வர்ம பகுதியில் அழுத்தி தான் விடுவோம், அடிக்கிறது இல்லை. அதை அழுத்துறதன் மூலமாக அது முழுவதுமாக மூளை செயலிழந்து விடும். அப்போ என்ன ஆகுனா கை கால் எதுவுமே அசைக்காமல் அப்படியே கிடக்கும், ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போயிடும். அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது ஒரு 3 மணி நேரத்தில் இறந்துடும். நாம் அதை தட்டி உடனே எழுப்பிடுவோம். இந்த மாதிரி எல்லா விலங்குகளுக்கும் இந்த வர்ம புள்ளிகள் இருக்குது. முயலுக்கு ஒரு 4 வர்மம் இருக்குது. அதில் இன்னைக்கு ஒரு வர்மத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா? பாருங்க. இப்போ இந்த முயலுடைய வர்மம் எப்படி இருக்குது, அதை எப்படி செயல்படுத்துறது, அதை அடித்தா என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க. முதல்ல முயல் எடுத்துட்டு இதோடைய வர்ம பகுதியை நம்ம பிடிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா முயல் முழுவதுமாக செயலிழந்துருச்சு. இது எடுத்தால் கூட ஒன்றும் ஆகாது, தூக்குனா கூட ஒன்றும் ஆகாது, சுத்தமாக செயலிழந்துருச்சு. இதே நிலையில் விட்டுட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்தில் முயல் இறந்துடும், சரிங்களா? இது ஒரு 3 மணி நேரத்தில் இந்த முயலானது இறந்து போயிடும். அதனால் இதை நம்ம எழுப்பி விடுறது எப்படி அப்படின்னா பாருங்கள். கொஞ்சம் முடியறது இந்த இது வைக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் கிளீன் விட்டா சரி. அவ்வளோதான், சரிங்களா? இது மாதிரி நம்ம எல்லா மிருகங்களுக்கும் நம்ம வர்மத்தை செய்ய முடியும். இப்போ முயலுக்கும் செய்த பார்த்தீங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். அண்ட பிண்டம் என் திசையும் எவ்வுயிர்க்கும் அண்ட பகிரண்டம் எங்கும் அடங்கியொன்றாய் அண்ட விண்ட திரிகிரிகை 4 யோனி அதிலெழுந்த ஊரினமும் பறவை தேவர் கண்டிருந்த மனிதரொடு தாவரவும் கதிப்பாக நீர் வளரும் சாதி நாற்கால் கொண்டிருந்த விழுதோற்றமுற்றாய் நின்ற குணமான பொருளாதி குருவே காப்பு.